கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாள் குறிதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லி அப்படியாய் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, விபச்சாரத்திலிருந்து பிடிக்கப்படுகிறதான ஒரு பெண்ணை குறித்து, பாவத்திலிருந்து பிடிக்கப்படுகிறதான ஒரு பெண்ணை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் இயேசுவிடத்தில் அந்த விபச்சாரம் பண்ண பெண்ணை கொண்டு போய் நிறுத்தி, இவரை கல் எறிந்து கொள்ள வேண்டும், இவள் பாவம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியே அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கல் எறிந்து என்ன பண்ணுங்க, கொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாருங்க, நம்ம பாவம் எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடுகிறது என்று சொல்லி, அதாவது சாவடிக்கணும்னு நிலைமைக்கு கொண்டு போய் விடுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது பாவம். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால் பாவம் கொண்டு போகிறது. பாருங்க, பாவம் செய்ய தூண்டுகிறவனே என்ன பண்ணுறான்னு சொன்னால் மரணத்துக்கு கொண்டு போகக்கூடியதான ஒரு தன்மைகளை நமக்குள்ளாக கொண்டு வருகிறான். அப்போ பாவத்தை நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ எப்படி நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? யார் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை பாவம் காசு கொடுத்து நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி, இல்லை தானம் தர்மம் பண்ணிடலாம், பாவம் நம்ம செய்த பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், தானம் தர்மம் எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லி, இவைகளெல்லாம் நமக்கு மன்னிக்கப்படாது. நம்ம பாவம், இன்னொரு வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது, பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில் இனி நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்படியாய் பாவத்தை நம்ம தவிர்க்க வேண்டும்? யாரிடத்தில் நம்ம போய் பாவம் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? பணத்தினால நிச்சயமாகவே பாவம் மன்னிப்பை என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொல்லி திட்டவட்டமாக இந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. சரிங்க, அதுக்கடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லப்படுகிறது. ஏசப்பாக்கிட்ட கேட்குறாங்க, போய் கேட்கும்போது அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த மகளை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே கேட்குறாங்க, ஆண்டவரே இவரை என்ன பண்ணோம், கல் எறிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா பாவம் செய்திருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்களில் யார் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களோ முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, கல் எறிந்து இந்த மகளை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே ஒருவரும் காணப்படலை, எல்லாருமே போயிட்டாங்க, அந்த பெண்ணு மட்டும் தான் நிற்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு ஏன் முக்கியமாக சொல்லப்படுகிறதுனா, ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன சொல்லுன்னு சொன்னால், மகளை இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. பாருங்க, அந்த பாவத்தை மன்னிக்கிற யாருங்க? ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை ஆக்கினி தீர்ப்புக்கு நான் உன்னை கொண்டு போய் விடுகிறது அல்ல, இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. இனி என்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு முடிவை வைக்கணுங்க. பாவத்திற்கு ஒரு முடிவு வைக்கணும். பாவம் என்பது எல்லை தாண்டி போய் கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு எல்லை நம்ம வைக்க வேண்டும் பாவத்திற்காக. நம்ம எல்லையை வைக்கும்போது, எல்லையை வைத்து இனி போதும் என்கிற ஆண்டவர் சொன்னார், இனி போதும், இனி பாவம் செய்யாது, செய்த அளவுக்கு போதும், இந்த பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும், இனி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தவறுகளை செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்போ பாவத்தை மன்னிக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமாங்க, பணத்தை கொடுத்து நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, தான தர்மங்களை வைத்து பாவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தான தர்மம் உங்களுக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் பாவத்தின் சம்பளத்தை நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீ மனதார அறிக்கை இடும்போது, அதை விட்டு விடும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் பலப்படுவீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யாவையும் செய்து முடிப்பாராக. ஆமென்.